birthday to you. தனுஷ்கோடியிலேருந்து கேக் கட் பண்ணி முடித்ததும் ரிட்டன் திருநெல்வேலியில் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமுக்கு போகிற வழியில் ராமேஸ்வரம் கோயில் இருந்ததால் எதுக்கு நாங்கள் கிடைச்ச வாய்ப்பை விடணுன்றதுக்காக ராமேஸ்வரன் கோயிலையும் சரியான நேரத்தில் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நைட்டு ரூமுக்கு வந்ததும் 2 நாள் தூங்காததுனால ரொம்ப நல்லாவே ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். இன்றைக்கி நாங்கள் கன்னியாகுமரி போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபால்ஸ் போயிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் இப்போ 10 மணி தான் ஆகுது. ஆனால் வெயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபால்ஸில் போய் குளிக்கிறதுக்கு சரியான நேரம்னு நினைக்கிறேன். நைட்டு எம்எல்ஏ இறக்கடா இந்த பையன் நைட்டு என் மேலே ஒன்றுக்கு போயிட்டான் தூங்கும்போது. கேட்டா நான் போனேன்றான். என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். சரி, நாங்க இப்போ ஃபால்ஸ் போக போறோம். ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்க கன்னியாகுமரி போக போறோம். சரி, நம்ம போயிட்டு ஃபால்ஸ் இப்போ நாங்கள் வந்து என்ன வாட்டர் ஃபால்ஸ் வந்து திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்து நாங்கள் போக போகிறோம். நாகர்கோயில் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து போகிற வழியில் வந்து எதாவது சாப்பிட்லாம். டிஃபன் சாப்பிடவே இல்லை. மணி 11 ஆகுது. ஒன்றும் சாப்பிடவே இல்லை. சரி, சாப்பிட்டா வந்து நாங்கள் சுற்றி மலைக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு இட்லி கடை இருக்கும், அந்த மாதிரி இடத்துல சாப்பிடணும் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு எங்கள் கடையில் எதுவுமே, எங்கள் கண்ணில் எதுவுமே கிடைக்கல. ஆனால் மழைலாம் வந்துடுச்சு. இங்கே பாருங்க, சுற்றி மழை தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சுற்றி மழை தான். ஆனால் எங்களுக்கு இன்னும் இட்லி கடை தெரியல. ஏதாவது இட்லி கடை கிடைச்சதுன்னா கரெக்டாக நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டு அப்புறம் ஃபால்ஸ் போவோம். நாங்கள் ஏதாவது கடையை தேடி போயிட்டு இருக்கோம். கடைக்கு தான் பார்ப்போம். பழக்கடைலாம் இருக்கு. இட்லி கடை தான் கிடைக்கல. ஆனால் மணி 11 ஆயிடுச்சு. இட்லி கிடைக்குமா? நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நிப்பாட்டுங்கம்மா. இட்லி ஏதோ ஒரு கடை. ஸோ நாங்கள் வந்து இதோ இங்கே இருக்க இந்த இட்லி இந்த கடைக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டா ஒரு மலைக்கு நடுவில் இருக்க இடத்துல தான் சாப்பிட்ணும், விண்டு மில்லாம் இருக்கிற இடத்துல தான் சாப்பிடணும். நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பாட் கிடச்சிருக்கு. வேணா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நாங்க எதிர்பார்த்த இட்லி கடைக்கு வந்துட்டோம். நாங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி. சுட சுட தோசை எங்களுக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் திருப்பரப்பு ஃபால்ஸ். திருப்பரப்பு ஃபால்ஸ் இது கன்னியாகுமரியிலே இருக்க ஒரு முக்கியமான அழகான இடம். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வின்டர் அண்ட் சம்மர் சீசன் தவிர்த்து எல்லா நாளுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபால்ஸ் கொஞ்சம் சேஃபானதுனால ஃபேமிலியோட நிறைய குழந்தைங்க வந்திருக்கதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃபால்ஸில் சார்ஜ் பண்ணுறது வெறும் 10 ரூபா தான். இந்த ஃபால்ஸ் எல்லா நாளும் 7லேருந்து 6 மணிக்கு இயங்கிட்டே இருக்கும். எங்க இருக்குன்னா நாகர்கோயில் டிஸ்ட்ரிக்ட். நம்ம கிட்ட போய் பார்ப்போம்.
ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டுறதை பார்த்ததும் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு முதல்ல தண்ணியில் நான் தான் இறங்கினேன். கிளைமேட் கொஞ்சம் இப்போ நார்மலாக தான் இருக்குது, இருந்தாலும் தண்ணி சில்லுன்னு இல்லை. அதனால் இப்போது குளிர பிரச்சனை இருக்காது, குழந்தைங்களும் ஜாலியாக குளிக்கலாம். தண்ணியோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மேலே விழுற ஒவ்வொரு தண்ணியோட அடியும் இடி மாதிரி இருக்குது. நான் ஃபால்ஸில் குளிக்கிறத பார்த்துட்டு நவியும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். குழந்தைன்றதுனால அவனை தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருக்க இடத்துல கூட்டிகிட்டு போய் நனைய வச்சேன். தண்ணியில் நனைஞ்சதுமே பையன் ரொம்ப ஜாலியாகிட்டான். நாங்கள் குளித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போய் குளிக்க ஆரம்பித்தாங்க. தண்ணி சூப்பரா இருக்கா? டேஸ்டா இருக்கா? ஜாலியா? மறுபடியும் போலாமா? இது எவ்வளோ? கன்னியாகுமரியோட இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டான தொட்டிப்பாளையம் ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருந்ததுனால நாங்கள் அதையும் பார்க்க கிளம்பி போயிருந்தோம். நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு வித ஆரஞ்சு பழம், பேர் கம்பளி ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆரஞ்சு பழத்தை இப்போ தான் நான் முதல்ல பார்க்குறேன். பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ள பிங்க் கலரில் சொலைகள்லாம் இருக்குது. இந்த பழத்தை தொட்டிப்பாலம் பக்கத்துலேயே விற்றுருந்தாங்க. ஒரு பழம் 60 ரூபான்னு சொன்னாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுனால எங்கள் ஊரில் இந்த பழம் கிடைக்காததுனால நானும் ஒரு பழம் வாங்கி சாப்பிட்டேன். இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிப்புத்தன்மையாக இருக்குது. கொஞ்சம் நெல்லிக்காவும் சாத்துக்கொடியும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்குது. அநேகமாக கன்னியாகுமரி சைடில் இருக்கவங்களாம் இதை ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க. இதுதான் முறையாக நான் சாப்பிட்றதுனால நான் இந்த வீடியோவில் இதை பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. இங்கே இந்த ஆரஞ்சு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை. இந்த ஊரில் ஒரு நெல்லிக்காய் இருக்குது. இது நாங்கள் பார்க்குற நெல்லிக்காயை விட ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த 2 பழத்தையும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இங்கே நிற்கிற இடம் தான் தொட்டிப்பாலம். இது சவுத் ஏஷியாலேயே மிக உயரமான தொட்டிப்பாலமா. இது இப்போ கட்டினது இல்லைங்க. 1966 வருஷத்திலே மறைந்த திரு காமராசர் அவர்களால் கட்டப்பட்டதுங்க. இந்த தொட்டிப்பாலத்தை எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
தண்ணீர் போகாத பகுதிகளிலும் தண்ணீர் கொண்டு போகிறதுக்காக 2 மலைக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த பாலம் தரையிலேருந்து 115 அடி உயரத்தில் இருக்குது. நாங்கள் நடந்து போகிற இந்த நடைபாதை பக்கத்துலேயே தண்ணி போகிறதுக்காக வழி அமைச்சிருக்காங்க. தண்ணி போகிறதுக்கான இந்த வழியை 7 அடி உயரமும் 6 அடி அகலத்திலையும் அமைச்சிருக்காங்க. நான் இப்போ இந்த பாலத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பழைய நிலையில் இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த பாலத்தில் நடக்கும் பொழுது ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. முக்கியமாக இந்த 2 பக்கத்துலேயும் இருக்க கைப்பிடி சவர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைப்பிடி சவர் நடுவில் ஓப்பனாக இருக்கிறதுனால குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக ரொம்ப பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது. பல வருஷமாக இயங்கி வரும் இந்த பாலத்தை தமிழக அரசு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி புதுப்பிச்சு தரணும்னு இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே நன்றி. இதுக்கப்புறம் நாங்கள் கன்னியாகுமரிக்கு போக போகிறோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பால் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். மோனிகா 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 கிச்சு கிச்சுமா கிச்சு கிச்சுமா.